சென்னையில் கிளாம்பாக்கம் பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்து வண்டலூர் ஜூ இருந்தது. சரி ஒரு ரவுண்டு அப்படியே சுற்றிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் ரூ. 200. அதுவும் வந்து கேஷ் அக்செப்ட் பண்ணுறதில்ல, ஜிபே தான். சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே உள்ளே நுழைஞ்சோம். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ஏரியா பரப்பளவு அதிகமாக இருக்கனால கொஞ்சம் நடக்க முடியாதவங்களுக்கு பெட்ரு வந்து வண்டியில் போகிறது ரொம்ப நல்லது. இல்லாட்டி கொஞ்சம் சிறு வயசுக்காரங்களாக இருந்தால் சைக்கிள் பிடிச்சி போய் சுற்றி பார்க்குறது நல்லது. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட ஒரு 3 மைலுக்கு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நடந்து போகணும். ஏன்னா அனிமல்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து தூரமாக இருக்கனால கண்டிப்பாக வந்து நடக்க வேண்டி வரும். வயசானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வண்டி சர்வீஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஷூக்குள்ளே போகிற வண்டியில் வந்து ஏறிக்கலாம் டிக்கெட் வாங்கிட்டு. சின்ன வயசுக்காரங்களாக இருந்தால் சைக்கிளில் போகிறது பெட்ரு. ஏன்னா பரப்பளவு அதிகமாக இருக்கிறனால வந்து நம்ம ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறோம். சரி வழக்கம் போல் வந்து இந்த பாம்பு பண்ணை, முதலை பண்ணை, இந்த குரங்குகள் ஆடுறது, இதெல்லாம் வந்து அழகாக இருக்குது. அது குறிப்பாக சொல்ல போனால் அந்த வண்டலூர் ஜூவில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இந்த பறவைகளோட இது வந்து நல்லா இருந்துச்சு. அந்த கூண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பறவைகள் அங்கேயும் இங்கேயும் பறக்கிறதுலாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து அந்த பறவைகளை மிஸ் பண்ணாதீங்க. பெரிய கூண்டுக்குள்ளே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து அந்த பறந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம், புலியெல்லாம் வந்து கடைசியில் இருக்கிறனால ரொம்ப தூரம். சரி கண்டிப்பாக வந்து சென்னை போனீங்கன்னா ஒரு டைம் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க.